ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீன ராசி. அன்பார்ந்த மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி, அதன் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். குழந்தைகளால் மேன்மை, பெருமைகள், வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, புதிய இடத்துக்கு மாறுதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுதல், வீடு கட்டும் முயற்சியில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ஆனால் விரைய சனி இருக்காரு. அதனால் குடும்பத்தில் செலவுகள் இரட்டிப்பாகக்கூடிய நேரம் இது. அதாவது நீங்கள் 10 ரூபாய்க்கு செலவு பிளான் பண்ணிங்கன்னா அது 100 ரூபாய்க்கு போய் நிற்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு பிளான் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்கு போய் நிற்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போவீங்க. அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் வாங்கலான்னு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. எங்கேருந்து பணம் வந்ததுன்னு தெரியாது. பேங்க்கில் இருக்கிறத செலவு பண்ணிடுவீங்க, கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிவிடுவீங்க. ஆனால் மாத கடைசியில் அதற்கு உண்டான சிக்கலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்திலேருந்தே சிக்கனத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்கலாம். செலவுகள் அதிகரிக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய யோசனையின் காரணமாக தான் செலவுகள் ஏற்படும். ஆனால் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு கடன் அதிகரிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. வீடு மனை கட்டுவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 2, 9 அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உங்கள் வீட்டில் தந்தை வழி உறவினர்கள் அல்லது குழந்தைகளால் மனக்கசப்புகள் அல்லது மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக தான் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகின்றது. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கும் உண்டான சூழ்நிலை அமைகின்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வும் அதிகரிக்கும். உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் இழப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்கள் செல்வாக்கு சரியும் சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்ட மூத்த சகோதரர்களிடம் கேட்காமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடம் ஏற்படும். அவங்க உடல் சோர்வு காரணமாக அவங்களுடைய படிப்பிலேயோ வேலையிலையோ கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களின் மீது கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில், அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் பாட்டுக்கு ஒரு பக்கம் நிறையா இருக்குது. நீங்கள் 10 ரூபா சேமிப்பு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 100 ரூபாய்க்கு செலவு வரும். ஆனால் அந்த 10 ரூபா வச்சுக்கிட்டே சமாளித்து அந்த 100 ரூபாயும் சமாளிச்சிருவீங்க. உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதை கடனாகத்தான் வாங்குவீங்க. உங்களுடைய வண்டி வாகன வகை சேர்க்கை அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற, பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், வியாபாரத்தில் உங்களுக்கு சிறிய லாபமாக இருந்தாலும் நிறைவான லாபமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனமாக இருந்துடாதீங்க. இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொண்டால் மட்டுமே தான் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. இல்லாட்டி அஜீரண கோளாறு, வயிற்று உப்புசம் போன்ற சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. செலவுகள் இருக்கின்ற வாரமாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் மீனராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதே சமயம் விநாயகர் வழிபாட்டை தினமும் காலை வேளையில் செய்துவிட்டு மாலை வேளையில் அம்பாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தடுமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும்.